ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: திரிபுரா தேவி வித்மஹே காமேஸ்வரி தீமஹி தன்னோ க்ளின்னே பிரச்சோதயாத். இன்றைய பாடல்: ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஜானகி ஜீவன ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஜானகி ஜீவன ராம். பதித பாவன ராம ஹரே ஜெய ராഘவ சுந்தர ராம். பதித பாவன ராம ஹரே ஜெய ராഘவ சுந்தர ராம். தீனோதரணா ராம ஹரே ஜெய மாருதி சேவித ராம். தீனோதரணா ராம ஹரே ஜெய மாருதி சேவித ராம். ஜய ஜய ராம் ஜய ரகு ராம் ஜானகி ஜீவன ராம். ஜய ஜய ராம் ஜய ரகு ராம் ஜானகி ஜீவன ராம். ஜானகி ஜீவன ராம். ஜானகி ஜீவன ராம். இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை பதவியேற்பு. மகாபாரத காலத்துல 3 அண்ணன் தம்பிகள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த அண்ணன் தம்பிகள் யாரு அப்படின்னா திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன். திருதராஷ்டிரனுக்கு கண் பார்வை இல்லை. அந்த ஒன்றை தவிர ராஜா ஆகிறதுக்கு அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு. சிறந்த பலசாலி, திறமைசாலி. அவருடைய தம்பி பாண்டுவும் அதே போல பலசாலியாகவும் திறமைசாலியாகவும் இருந்தார். அவருடைய இன்னொரு சகோதரர் விதுரன். விதுரர் சிறந்த புத்திசாலி. இந்த 3 சகோதரர்களும் வளர்ந்து ராஜ்ய பொறுப்பு ஏத்துக்க வேண்டிய அந்த கட்டத்துக்கு வந்தாங்க. இவர்களுடைய பாட்டி சத்தியவதி ஹஸ்தினாபுரம் ராஜ்யத்தை திருதராஷ்டிரர் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. 3 சகோதரர்கள் கிட்டையும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. 3 பேரும் ஒரு விஷயத்துக்கு சம்மதிச்சாங்க. திருதராஷ்டிரரை ராஜாவாக்கிட்டு, பாண்டுவ படை தளபதி ஆக்கிட்டு, வித்துரரை மகாமந்திரி ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. 3 பேருமே சம்மதம் தெரிவிச்சதுனால பதவியேற்பு விழா நடந்துச்சு. அந்த பதவியேற்பு விழால முதல்ல மகாமந்திரியா வித்துரர் பொறுப்பேத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் படை தளபதியா பாண்டு பொறுப்பேத்துக்கிட்டாரு. இப்போ திருதராஷ்டிரர் ராஜாவா பொறுப்பேற்றுக்க வேண்டிய தருணம் வந்துச்சு. திருதராஷ்டிரர் உறுதிமொழி எடுக்க ஆரம்பிக்கும் போது வித்துரர் அதை தடுத்துட்டாரு. வித்துரர் அதை தடுத்து அவர் என்ன சொன்னாருன்னா, திருதராஷ்டிரருக்கு ராஜா ஆகிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னாரு. இவங்களோட பாட்டி சத்தியவதிக்கு கோபம் வந்துருச்சு. சத்தியவதி வித்துரர்கிட்ட, நான் முதல்லயே உன்கிட்ட சம்மதம் கேட்டதுக்கு அப்புறம் தானே இந்த பதவியேற்பு விழாக்கே ஏற்பாடு பண்ண. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு சம்மதம் சொல்லிட்டு இப்போ நீ தடுக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. அதுக்கு வித்துரர், நான் செஞ்சது சரிதான். ஒரு ராஜாவுக்கு கண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் ராஜா ஆனதுல இருந்து இந்த ஊர் மக்கள் அவங்களோட பிரச்சனைக்காக ராஜா கிட்ட தீர்வுக்கு வருவாங்க. ஒரு ராஜா வர்றவங்களோட முகத்தை பார்த்தே அவங்க உண்மை பேசுறாங்களா இல்ல பொய் பேசுறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டிய தருணங்கள் வரும். அந்த சமயத்துல பார்வை இல்லாத ஒருத்தர் ராஜாவா ஆனாரு அப்படின்னா அது சரியா வராது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சத்தியவதி, நீ சொல்றதெல்லாம் சரியா இருந்தா கூட இந்த பதவியேற்பு விழாவை பத்தி உன்கிட்ட முன்னாடியே சொல்லும் போது இதை நீ சொல்லியிருக்கணும் தானே. அப்பவே திருதராஷ்டிரர் ராஜா ஆகிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும் தானே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வித்துரர் என்ன சொன்னாருன்னா, அன்னைக்கு நீங்க கேட்கும் போது நான் ஒரு சாதாரண மனுஷன், திருதராஷ்டிரரோட தம்பி, என்னோட அண்ணனுக்கு ராஜ்யம் கொடுக்கும் போது நான் எப்படி அதை தடுக்க முடியும்? ஆனா இப்போ
நான் சாதாரண சகோதரன் மட்டும் இல்ல, இந்த நாட்டோட மகாமந்திரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் மகாமந்திரியா உங்க ஆசீர்வாதத்தோட பொறுப்பேத்துக்கிட்டேன். இப்போ நான் மகாமந்திரியா இருக்கும்போது இந்த ஊரோட நல்லதுக்கு தான் பார்க்கணுமே தவிர நான் இவரோட சகோதரன் அப்படின்னு நினைச்சு பார்க்க கூடாது. இந்த ஊரோட நல்லதுக்கு பார்க்கும்போது பார்வை இல்லாத ஒருத்தர் ராஜா ஆகிறது சரியா வராது. அதனால தான் நான் நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னாரு. சத்தியவதிக்கு இது நல்லாவே புரிஞ்சது. அதனால பாண்டுவுக்கு பட்டாபிஷேகத்தை நடத்தி வச்சாங்க. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பொறுப்பேத்துக்கும் போது உறுதிமொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். உறுதிமொழி எப்போ எடுக்கிறோமோ அப்ப இருந்து அந்த பொறுப்புக்கு உண்மையா நடந்துக்கணும். சொந்த பந்தங்கள், நண்பர்கள் அப்படின்லாம் பார்க்காம நம்ம என்ன பொறுப்பு எடுத்துக்கிட்டோமோ அந்த பொறுப்புக்கு எந்த ஒரு களங்கமும் வராம நம்ம நடந்துக்கணும். வித்துரர் இந்த விஷயத்த சொன்ன உடனே சத்தியவதிக்கு நல்லாவே புரிஞ்சது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை பதவியேற்பு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இசிஜி கார்ட்ஸ், ராமாயண மகாபாரதா பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.